நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் கவலைப்படுகிறோம். ஆனால் சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிற கலை நம்முள் 90% பேருக்கு தெரியாது. ஏன் சில கோடீஸ்வரங்க திடீர்னு ஏழை ஆகுறாங்க? ஏன் சில நடுத்தர வர்த்தகத்து மக்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க? இதுக்கெல்லாம் பதில் மார்கன் ஹவுசல் எழுதிய த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிற 5 முக்கியமான பாடங்களை விரிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா 5வது பாடம் தான் ரொம்ப முக்கியமானது. பாடம் நம்பர் 1, சமூக அந்தஸ்துக்காக செலவு செய்தல். நம்ம நிறைய பேர் ஒரு புது கார் வாங்குறதோ இல்லை ஐஃபோன் வாங்குறதோ நமக்கு தேவைப்படுதுன்னு இல்லை, மற்றவங்க நம்மளை பார்த்து ஆஹா இவன் பெரிய ஆளாயிட்டான் அப்படின்னு சொல்லணும் தான் வாங்குறாங்க. இதற்கு பெயர் சோசியல் சிக்னலிங். நீங்கள் வாங்குகிற அந்த விலை உயர்ந்த கார் மற்றவங்களுக்கு தான் பெருமையை தவிர உங்களுக்கு அது ஒரு கடன் சுமை தான். பணம் இருக்கிறது என்பது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது இல்லை, பணம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தரும் நிம்மதி தான் முக்கியம். பாடம் நம்பர் 2, நேரத்தை விலைக்கு வாங்குங்கள். உலகத்திலே விலை உயர்ந்த விஷயம் எது தெரியுமா? அது பணம் இல்லை, நேரம். ஒரு புத்திசாலி பணக்காரன் தன் நேரத்தை மிச்சப்படுத்த பணத்தை செலவு செய்வான். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துக்கு போக 2 மணி நேரம் பஸ்ஸில் போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அதிக பணம் கொடுத்து டாக்ஸியில் போனான்னா அந்த மிச்சமாகிற நேரத்தில் அவனால் புதுசாக எதையாவது கற்றுக்க முடியும், இல்லைனா நிம்மதியாக குடும்பத்தோடு இருக்க முடியும். பணத்தை செலவு செஞ்சு நேரத்தை வாங்குறது தான் சிறந்த முதலீடு. பாடம் நம்பர் 3, சிக்கனம் வெஸ் கஞ்சத்தனம். நிறைய பேர் சிக்கனமாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு கஞ்சத்தனமாக இருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சிக்கனம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் ₹1 கூட செலவு செய்யாமல் இருக்கிறது. கஞ்சத்தனம் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயத்தில் கூட செலவு செய்யாமல் பயந்து வாயிறது. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் தாராளமாக செலவு செய்யுங்க, ஆனால் மற்றவங்களுக்காக செய்கிற செலவை அடியோடு நிறுத்துங்க. பாடம் நம்பர் 4, அனுபவங்களுக்கு செலவு செய்யுங்கள். அதாவது பொருட்களை வாங்குறதை விட, உதாரணத்துக்கு ஒரு புது வாட்ச், ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகிறது, இல்லைனா ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு செலவு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் வாங்குகிற ஒரு பொருள் கொஞ்ச நாளில் பழசாகிடும். ஸோ அதோட சந்தோஷத்தையும் குறைஞ்சிடும். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போன அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் மனசில் வாழ்நாள் முழுக்க இருக்கும். அந்த நினைவுகள் தான் உண்மையான சொத்து. பாடம் நம்பர் 5, கடைசி பாடம்னா, உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் நேரம் இருக்கணும். காலையில் எழுந்திருக்கிறப்போ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச வேலை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரணும். அதுக்கு தான் நீங்கள் பணத்தை சேமிக்கணும். பணம் உங்களை ஒரு வேலைக்கு கட்டாயப்படுத்தக்கூடாது, உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும். மற்றவங்களுக்காக வாழாதீங்க, நேரத்தை மதிக்க கற்றுக்குங்க, அனுபவங்களை சேகரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மணி புக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.